கிளிநொச்சி மாவட்டத்தில் கரைச்சி பிரதேசத்தில் அமைந்திருக்கிறது இந்த ராமநாதபுரம் கிராமம். ஒரு கிராமிய பண்புக்குரிய குணாம்சங்களோடு அமைவு பெற்றிருக்கும் இந்த அமைவிடம் இயற்கை வளங்களின் நிறைவுகளையும் வசப்படுத்தி இருக்கிறது. பழமைத்துவங்கள், பாரம்பரியங்கள் என பல பக்கங்களையும் சொந்தப்படுத்தி இருக்கிறது. ஆலடி, புதுக்காடு போன்ற குக்கிராமங்களையும் இந்த நிலம் உள்ளடக்கி வைத்திருக்கிறது. ராமநாதபுரம் கிராமத்தின் எல்லையோரங்களாக வடக்கு திசையாக பெரியகுளம் கிராமமும், கிழக்கு திசையாக கல்மடு நகரும், தெற்கு திசை எல்லையாக அம்பகாமம் காடும், மேற்கு திசையில் வட்டக்கச்சி பிரதேசமுமாக எல்லையோரங்கள் சூழ்ந்திருக்கின்றன. நல்ல உழைப்பாளிகளை, நல்ல பொறுப்பாளிகளை நம்பிக்கைப்படுத்தி வைத்திருக்கும் இந்த கிராமம், விவசாயம் இந்த கிராமத்தின் முதன்மை தொழிலாக முக்கியப்படுத்தப்படுகிறது. இரண்டு போகங்களுக்குரிய செய்கை முறையும் இங்கே பெரிய அளவில் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த கிராமத்தின் குடியேற்ற காலத்தில் இங்கு குடியேறிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 ஏக்கர் வாழ்விட நிலமும் 3 ஏக்கர் விவசாய நிலமும் கொடுக்கப்பட்டதால் அநேகமானவர்கள் சொந்த நிலங்களில் விவசாய நடவடிக்கையை மேற்கொள்வதை அவதானிக்க முடிகிறது. எத்தனை சிறப்பிருந்தும் சில நடைமுறை இறுக்கங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் இந்த விவசாயிகள். இது எப்படியோ இந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் தீர்வு காணப்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த கிராமத்தின் விவசாய நிமிர்வு புன்னகைக்கிறது. ஒரு சமூகம் உயர்ந்தது என்று கருதுவது அதன் விழுமியத்தை தான். அந்த வகையில் மதம் பற்றிய கலாசார விழுமியம், அதில் ஆன்மீக பற்று இந்த ராமநாதபுரம் கிராமத்தில் கனத்திருக்கிறது. வயலூர் முருகன் என்ற பெயரை கொண்ட இந்த ஆலயம் கிராமத்தின் சிறப்புக்கு மட்டுமல்ல, அடையாளத்திற்கும் அர்த்தப்பட்டது. இந்த ஆலயம் கிராம மக்களின் பக்தி உணர்வுக்குள் பரவசப்பட்டிருக்கிறது. ஆன்மீக நம்பிக்கை அவசியமானது என்று நம்பும் இந்த மக்கள் இந்த தலத்தை நம்பிக்கைப்படுத்தி வழிபடுகிறார்கள். ஒரு கலாசார அழகை மட்டுமல்ல, கிராமத்தின் வளமான வடிவாகவும் இந்த நிலை உயிர் பெறுகிறது. அறிவு என்பது அறியப்பட வேண்டியது. ஒரு சமூகம் மட்டுமல்ல, ஒரு இனம் கூட அறிவியல் பலம் கொள்ளும் போது அது உயர்வு நிலையை அடைவது உறுதி.
ராமநாதபுரம் கிராமத்தின் மிக முக்கிய சிறப்பே கல்வியின் உயர்வுதான். கற்றலின் அவசியத்தை அறிந்தவர்களாய் செயல் கொள்கிறார்கள் கிராமத்தின் கல்வி சமூகத்தினர். இந்த பாடசாலை ஊடாக கிராமத்தின் கல்வி மேன்மையை உன்னதப்படுத்த முடியும். பொறுப்புணர்வுள்ள அதிபர், ஆசிரியர்கள், ஆர்வமுள்ள மாணவர்கள் என்று இந்த கல்லூரி நல்லதொரு சூழல் பலத்தை காத்திரப்படுத்தி வைத்திருக்கிறது. நல்ல நடைமுறைகளை கருவூலப்படுத்திய இந்த பாடசாலை கட்டாயம் அனைவராலும் அறியப்பட வேண்டிய அவசியத்தை பெற்றிருக்கிறது.